அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்துடைய அமாவாசையும் அனுமன் ஜெயந்தியும். மார்கழி மாதத்துடைய அமாவாசை நாளில் தான் அனுமன் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது. அந்த வகையில் நாளை தினம் நமக்கு முன்னோர்களுடைய அனுகிரகமும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் சேர்ந்து ஒன்றிணைந்து வரப்ப நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தடைகள் தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி நமக்கு வரக்கூடிய ஆண்டு நல்ல ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு நம்ம இந்த எளிமையான வழிபாட்டு முறைகள் செஞ்சாலே போதுங்க. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசையாக கருதப்படுது. இது பித்ருபட்சத்துக்கு இணையான அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினம் நமக்கு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த சர்வ அமாவாசையாக வந்திருக்கு. முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கான இந்த நாளை நம்ம தர்ப்பணங்கள் பண்ணுறது, சிராத்தம் பண்ணுறது, பிண்டதானங்கள் பண்ணுறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம பண்ணுறப்ப அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், அனுகிரகங்கள், இந்த தெய்வத்துடைய அருள் எல்லாமே ஒன்றிணைந்து கிடைக்கும். நாளைய தினம் நம்ம காலை நேரத்தில் அப்படி வெறும் வயிற்றில் இருக்கிறப்ப இந்த சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி நாளை வழிபாட்டை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். அந்த நாளை தொடங்கி பாருங்கள். நிச்சயமாக நமக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் எவ்வளவோ பட்டிருப்போம். நம்ம 2025 முடிய போகுது. அந்த எல்லா கஷ்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு மிராக்கள் ஏற்படுத்துகின்ற மாதிரி உள்ள ஒரு மந்திரம் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு வரக்கூடிய இந்த வருஷம் நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கும், நம்ம தொட்ட காரியத்தில் எல்லாம் ஜெயம் கிடைக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இது மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகள் நமக்கு கண்டிப்பாக உதவும். அப்படி நாளை தினம் சொல்லப் போகின்ற அந்த சக்தி வாய்ந்த மந்திரப்பதிவும் நாம் நாளைக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். அமாவாசை நாள் அப்படின்னாலே முதல் வழிபாடே முன்னோர்களுடைய வழிபாடு தாங்க. நம்ம இந்த மாதம் முழுக்க நல்ல கலர் கலரான கோலம் போடுவோம். ஆனால் அமாவாசைன்னு வந்துட்டாலே எந்த மாதம் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, அது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்படியாக இருந்தாலுமே அமாவாசை நாட்களில் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. முன்னோர்களுக்கான ஏதாவது ஒரு வழிபாடுகள் உங்களுடைய வீட்டு சமையல், அந்த நிறைய பேர் சமையல் பண்ணி அப்படி படையெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இல்லாட்டி நிறைய பேர் வெறும் காகத்துக்கு மட்டும் ஒரு பிடி சாதம் வைப்பாங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுவீங்க. இல்லாட்டி ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அப்படியாச்சும் சின்னதான அந்த முன்னோர்களுக்கான அந்த வழிபாடுகளை நீங்கள் முதல்ல செஞ்சதுக்கப்புறம் தான் இறை வழிபாடே பண்ணணும். எதற்காக சொல்கிறோன்னா, இந்த முன்னோர்களுடைய வழிபாடுகள் நம்ம செய்யாமல் மற்ற பூஜைகள் இந்த அமாவாசை நாட்களில் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே கொள்ள மாட்டாங்க. அதனால தான் இப்படி அமாவாசையுடைய வழிபாடுகள் தாங்க முதல்ல. அப்படி நமக்கு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணலாமோ, அந்த படையலாக இருக்கட்டும், காக்கைக்கு சாதமாக இருக்கட்டும், அது பண்ணுங்கள். இல்லை இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறவங்க நம்ம சொல்லிக்கின்ற சில எளிமையான தானங்கள். ஏன்னா இந்த மார்கழி அமாவாசைக்கு இந்த தானங்கள் நம்ம செஞ்சோன்னா நமக்கு குடும்பம் அவ்வளோ ஒரு சுபிக்ஷம் அடையும், குலம் விருத்தி அடையும் அப்படின்னு ஐதீகம் இருக்குங்க. என்ன தானம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல் இந்த அமாவாசை, இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க ரொம்ப குளிரான ஒரு மாதம். அதனால் யாராச்சும் ஒரு வயசானவங்க, கஷ்டப்படுறவங்க, ரோட்டில் படுத்துருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த கம்பளி, அந்த போர்வை நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. அப்படி நம்ம கொடுக்கறது அவ்வளோ ஒரு தெய்வத்திற்கு சமமான ஒரு தொண்டு. ஏன்னா ஒருத்தவங்க குளிரில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படுக்கிறப்ப நம்ம இது மாதிரி ஒரு போர்வைகள் வாங்கி கொடுக்கறது. அதனால் உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் இந்த மார்கழி அமாவாசைக்குன்னு கூட கணக்கு வேணாம், இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளையாச்சும் கொடுங்க. அடுத்ததாக உங்களால் முடிந்த கருப்பு எள் அல்லது வெல்லம், அது இது இப்போ மார்கழி மாதத்தில் நமக்கு சூரிய பகவானுடைய அருள் நமக்கு பெறக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் இந்த அமாவாசை நாளில் குறிப்பாக அந்த எள்ளும் வெல்லமும் தானம் பண்ணுறது ரொம்ப உயர்வாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனியால் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் நீங்கும். நம்ம குடும்பத்தில் ஒரு வேலை செய்கிற இடத்துல மதிப்பு, மரியாதை, கௌரவ பதவிகள் இது எல்லாமே கிடைக்குங்கிறது ஐதீகமாக இருக்குது. அடுத்ததாக நெய் இல்லாட்டி நெய் கலந்த உணவுகள், ஒரு சக்கரை பொங்கல் கொடுக்கறது, அப்படி ஏதாவது ஒரு பொருள் நெய் சம்பந்தப்பட்ட
பொருள்கள் நம்ம வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வெள்ளி, அதாவது நமக்கு உலோகம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளி உலோகம் இல்லாட்டி தண்ணி, குடிக்கிற தண்ணி, இது வந்து நம்ம தானம் பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு தானத்தில் ஒன்று. நமக்கு வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வெள்ளியில் ஏதாவது சின்ன விளக்கு அதை மாதிரி வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப வசதி இருக்கிறவங்க அதை மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை எங்களுக்கு அதை மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நம்ம குடிக்கிற தண்ணியாச்சும் நமக்கு நாளை தினம் யாருக்காச்சும் ஒரு தானம் பண்ணி கொடுங்க. இந்த வெள்ளி வந்து சந்திர பகவானுக்கு உரியது. ஏன்னா சந்திர பகவானை வந்து நமக்கு மனோகாரகன்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த வெள்ளி உலோகத்தை வந்து நம்ம தானமாக கொடுக்குறப்ப நமக்கு அந்த மன அழுத்தங்கள் போகும். குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரி வெள்ளியை வந்து நம்ம தானம் பண்ணலாம். அடுத்ததாக நவதானியங்கள். உங்களுக்கு அந்த நவதானியத்தில் அரிசி, பருப்பு, கோதுமை, அப்படி என்ன வேணாலும் 7 வகையான தானியம், 9 வகையான தானியம் அப்படி பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க அரிசி மட்டுமாச்சும் நீங்கள் யாருக்காச்சும் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு நல்லபடியாக ஒரு குடும்பத்தில் எந்தவித நஷ்டங்கள் வராது. நம்ம குடும்பமானது நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும், நல்ல ஒரு முன்னேற்றம் அடையுங்க. இது வந்து அமாவாசை நாட்களில் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தானங்கள் நம்ம பண்ணலாம். அடுத்ததாக நமக்கு வந்து நாளை தினம் காலையில் இப்படி வெறும் வயிற்றில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். நாளைக்கு அனுமன் ஜெயந்தி வந்திருக்கிறதுனால எப்பயுமே அமாவாசை நாட்கள் நம்ம குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு குளிப்போம். இது வந்து இதுவரைக்கும் செஞ்சவங்களை நம்ம பதிவுகள் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே கிளென்சிங் பண்ணி நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, அந்த கண் திருஷ்டி, பொறாமை, அப்படி கெட்ட எனர்ஜிஸ் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் போக்கக்கூடிய சக்தி தான் இந்த கல்லுப்புக்கு இருக்குது. அதனால் ஒரே ஒரு பிஞ்ச், ஒரு ஐதீகத்துக்கு மட்டும் கல்லுப்பு போட்டுக்கோங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நல்ல ஒரு சுக்கிர யோகம் நமக்கு வரணும், நல்ல மகாலட்சுமி யோகம், நல்ல அந்த பணம்லாம் நமக்கு வசியாக ஆகணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக பால், ரொம்ப வேணால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும், காய்ச்சாத பால் இருக்கும் பார்த்தீங்களா, பேக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பால் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டுட்டு, இப்போ பால்லாம் அப்படிங்க கிட்ட இல்லைம்மா காலையில் எங்களுக்கு வரலை அப்படிங்கிறவங்க பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர், நம்ம நிறைய வீடுகளில் பூஜைக்கு வச்சுருப்போம், இல்லாட்டி நிறைய பேர் பியூட்டிக்கு அந்த சம்மந்தப்பட்டதுக்கு கூட வச்சுருப்பாங்க, ரோஸ் வாட்டர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சள், இந்த 3 பொருட்களையும் இப்படி கலந்து நம்ம குளிக்கிறப்ப நமக்கு நல்லபடியாக ஒரு கிளென்சிங் ஆகும். அந்த நெகட்டிவ்ஸ் ஆராஸ்லாம் போய் நல்ல பாசிட்டிவிட்டி, நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால் இந்த எளிமையான அந்த தண்ணீரில் இப்படி கலந்து நம்ம கண்டிப்பாக குளிங்க. நீங்கள் குளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க, கணவர், பெரியவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்கிற நீரில் இப்படி கலந்து விட்டுருங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு முறை இப்படி பண்ணுறப்ப நல்லபடியாக ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி இப்படி குளிச்சுட்டு வந்த கையோட நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம், உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை நீங்கள் மனசுக்குள்ளே 1 முறையோ 3 முறையோ நீங்கள் உச்சரிங்க. குலதெய்வம் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இது மாதிரி அமாவாசை வழிபாட்டில். ஏன்னா நமக்கு வந்து அவங்களுடைய அனுகிரகம் தான் முதல்ல கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் மனசில் நினச்சி குலதெய்வத்துடைய பெயரை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை 9 முறையோ 11 முறையோ நீங்கள் சொல்லுங்கள். ஓம் ஹம் ஹனுமதே நமக, ஓம் ஹம் ஹனுமதே நமக. இந்த ஒரு மந்திரம் வந்து நம்ம எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய பயம், சோர்வு, தடைகள் இது எல்லாமே போய் நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு வலிமை, நல்ல ஒரு கவனமாக இருக்கிறது, இப்படி எல்லா விஷயத்திலும் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு ஆஞ்சநேயருடைய இந்த ஒரு மந்திரமே நம்மளை கவசம் மாதிரி இருந்து காக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இருட்டான ஒரு இடத்துல ஒரு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வாழ்க்கையில் ஃபுல்லாக அப்படி பிரச்சனையாக இருக்குது, அப்படியே என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் கூட இந்த அனுமனுடைய இந்த மந்திரத்தை சொன்னால் அப்படி ஆஞ்சநேயரே நம்மளை கைப்பிடிச்சு தைரியமாக அந்த இருட்டிலேருந்து வெளியில் கொண்டு போவாராம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி கொண்ட ஒரு மந்திரம் தான் நம்மளை என்றைக்குமே கவசம் மாதிரி இருந்து பாதுகாக்கக்கூடிய மந்திரம். அதனால் ஓம் ஹம் ஹனுமதே நமக இந்த ஒரு மந்திரத்தை நாளை அனுமன் ஜெயந்தியில் காலையில் சொல்லுங்கள். இல்லை பதிவு நீங்கள் இப்போ தாமதமாக பார்த்தீங்கன்னா பூஜை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்லையோ இல்லை கோவிலுக்கு போகிற இடத்துலையோ உங்களால் முடியும் அப்படின்னா 108 முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம். இல்லாதவங்க ஒரு 3 முறை, 9 முறை, ஒரு 11 முறை அப்படி கணக்கு வச்சுட்டு நீங்கள் மனசில் அப்படி சேன் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நமக்கு வரக்கூடிய இந்த 2026 ஒரு வருஷத்தில் வந்து நல்ல ஒரு புதிய பாதை புலப்பட்டு நமக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை நமக்கு கண்டிப்பாக உதவுங்க.
நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. அப்படி பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதாயே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் முன்னோர்களுடைய அனுகிரகமும் என்றைக்குமே உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.